அங்க பாரு அவங்க அம்மா. எங்க அம்மா இதுக்கு இங்க வர போறாங்க லூசு. சும்மா சொன்னேன், நீ எப்படி ரியாக்ட் பண்ணன்னு பாக்க. சும்மா காமிச்சு அங்க போற உங்க அம்மா அப்படின்னா பயப்படுவியா? அங்க போற உங்க அம்மா அப்படின்னா பயப்படுவ. இந்த போறான் பாரு, இவன் கூட தான் உங்க அப்பா மாதிரி இருக்கான். அப்பாடா அப்பனா பயப்படுவியா? அப்பாடா அப்படின்னா தான். ஏய் தர்ஷினி, அங்க என்னடி பண்ற? இங்க வா. அப்பாடா இப்பதானே சொன்னேன் அப்பாடா அப்படி சொன்னோம் லூசு. வா. ஹலோ சொல்லு தர்ஷினி. எங்க இருக்க? நம்ம ரெகுலரா மீட் பண்ணணும் அந்த பஸ் ஸ்டாப்ல தாண்டி. கிரே கலர் செக்குடு ஷர்ட் நீ தானே? ஆமா. நீ எங்க இருக்க? உங்க தாத்தா வீட்ல. அங்க எதுக்கு போன? நான் எத்தனை தடவை சொல்லி எனக்கு அங்க தாத்தாக்கு ஆகாதுன்னு. அங்கேயே வந்து தொலைறேன். பாத்தியா தர்ஷினி, யாருமே இல்லை. இந்த அலையோட சத்தத்தை நம்ம கேட்க போதுதான் ஒரு வகையான ஃபீல் வரும். இந்த அமைதியான நேரத்தில் வர பயங்கரமான சத்தம் நம்ம மனசுல இருக்க எல்லா கவலையும் தூக்கி போட்டுரும். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். போ போய் அனுபவி. நான் மட்டுமா? அப்ப நீ? நான் நண்டு பிடிக்க போறேன். தர்ஷினி லேட் ஆச்சுனா பைக் கிட்ட வந்துரு, நான் நண்டு பிடிச்சு வந்துடுறேன். சார் வாங்க உட்காருங்க. நீங்க ஜெகனுக்கு சித்தப்பா சார். ஒய் வாட் அபவுட் ஹிஸ் பேரண்ட்ஸ்? யா சார், தே ஆர் ஆல் ஃபைன். வாட் அபவுட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலிஸ்? அவங்க அப்பா அம்மா வரலையான்னு கேட்டேன். சார் அவங்க பிஸ்னஸ் விஷயமா கொல்கத்தா போயிருக்காங்க. ஓ, அவங்களுக்கு ஸ்டடீஸை விட பிஸ்னஸ் முக்கியமா போச்சா? சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு டிகிரிலாம் வாங்கிட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிரின்சிபல் ரூம்ல என்னை விட அவன் தான் அதிகமா இருக்கான். என்ன அவங்க நின்றுட்டு இருக்கா, நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நிக்கட்டும் சார், அவசரப்பட்டு உங்க சீட்ல உட்கார வச்சிடாதீங்க. அப்புறம் கஷ்டம் என்னன்னு தெரியாம போயிடும். அது மட்டும் இல்லாம பையன் இப்பதான் 4th படிக்கிறான். கொஞ்ச நாள் ஆகட்டுமே. நீங்க 1000 சொல்லுங்க. 1000 லாஸ்ட் டைம் ரிப்போர்ட் கார்டுல அவங்க அப்பா சேர்ந்து அவனே போட்டு வந்திருக்கான். சார் அந்த லவ் லெட்டர் மறந்தே போயிட்டேன். அந்த கொடுமையை நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பிடி பீரியட்ல அவ கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துறான் சார். ஜெகன் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்களே சார். இங்க பாருங்க, பதட்டப்படாதீங்க. ஜெகன் வீட்ல எப்படி? சார் வீட்ல ஜெகன் ரொம்ப ஒழுக்கமான பையன் சார். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தடவை கூட லவ் லெட்டர் கொடுத்ததே இல்லை சார். ஐ லவ் யூ ஜி.ஓ. உத்தமி. கௌதமி. நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சார் ஜி.ஓ. உத்தமினே வச்சுக்கலாம். சொல்றா. அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏன் இத்தனை நாள் இதை என்கிட்ட மறைச்ச? என்ன மறைச்சேன்? என்னை மன்னிச்சிருப்பாளு, அந்த லெட்டர் நான் படிச்சுட்டேன். அதுல மறைக்கிற அளவுக்கு என்னடா இருந்துச்சு? ஏன் பால் இன்னும் நடிச்சிட்டு இருக்க? ஹாய் தர்ஷினி, உன்னை பார்த்ததுல இருந்து பாரத் அவனாவே இல்லை. அவனையே அடிக்கடி மாந்துடுறான். அது மட்டும் இல்லை, உன்னால இப்பெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. அவனே தனியா பேச ஆரம்பிச்சிடுறான். மொத்தத்தில் உன்னால அவன் பைத்தியமாவே ஆயிட்டான். எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்ற விஷயத்தை என்கிட்ட மறைச்சில்ல பாலு. லெட்டர் படிச்சு என்னாலே தாங்கிக்க முடியலையே. அவ ஒரு பொண்ணுடா, அதுவும் கடைசி வரைக்கும் என் கூட சேர்ந்து வாழ போற பொண்ணு. அவனால எப்படா தாங்கிக்க முடியும்? போதாதுக்கு உன்னாலதான் நான் சரியா சாப்பிடல, உன்னாலதான் தூங்கல, உன்னாலதான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவளை மேலும் மேலும் புண்படுத்தினா அவளை எப்படா தாங்கிக்க முடியும்? அதனாலதான் அந்த லெட்டரை அவட்ட கொடுக்காமலே கிழிச்சு போட்டேன்.
நான் பாரு, எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னே தெரியாம விளையாட்டுத்தனமாவே இருந்திருக்கல. முதல்ல இந்த நோயெல்லாம் சரியாயிட்டோம், அதுக்கப்புறம் இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் பார்த்துக்கலாம். 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு ஹலோ, சொல்லு ராஜு. இல்லை ராஜு, இப்போ இருக்க சூழ்நிலை என்னால் வர முடியாதுடா. ஏன்னா எனக்கு ஒரு வியாதி இருக்குடா. அது என்னன்னா, என்னால் சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும்டா. இந்த விஷயமே ஹலோ, அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூ முடிச்சு நானே கூப்பிடுறேன். பாகிஸ்தானில் இருக்க போன வை. 9 கோளும் ஒன்றாய் காண. ஹலோ அம்மா. காலைல 6 மணிக்கெலாம் வந்துட்டம்மா. ராஜ் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டாம்மா. அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரக்கு கரெக்டாக இருந்துச்சுமா. ஆஃபீஸா? பாகிஸ்தான். அவனை யாராலையும் நெருங்க முடியாது. வந்த வழி அப்படியே திரும்பி போயிடு. வந்த வழியே திரும்பி போனால் ஒரு சிக்னல் இருக்கு, அதில் லெஃப்டா ரைட்டா? எப்படி போனால் அவனை சீக்கிரம் நெருங்க முடியும்? சொல்லுங்க மிஸ்டர் பேக். ஏய், நீ மட்டும் இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட்டை தேடிட்டு இருக்க அந்த சைக்கோ நான் தான். யூ பிளட்டி சைக்கோ! எவ்வளவு தைரியம் தான் எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் மேலே கை வைப்ப? நான் நினைச்சா உங்க டிபார்ட்மெண்ட் ஆள் மேல கை மட்டும் இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட் மேல சொல்லு. ஏதோ சொல்ல வந்த? எங்க டிபார்ட்மெண்ட் மேல ஏதோ சொல்ல வந்தியே. இப்படி தனிமரம் வந்து எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேடா. தனி மதமா? நானா? கொஞ்சம் பின்னாடி பாரு. யாரும் இல்லையே, தனிமரம் தான். உன் கூட வந்தவங்கள பத்தி யோசிச்சு பாரு. கொஞ்சம் ஓம்பேடு திரும்பி பாரு. என்ன? நானும் என் கையில கண்ணை எப்படி மறைச்சேன் பாத்தியா? போலீஸ் ஆபீசர், இப்ப என்ன பண்றீங்க? உங்க கையால அவங்க 2 பேத்தையும் சுட்டு தள்ளுங்க.